அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும். இந்த நாளிலே இந்த ஆலயத்தை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு பிரதிஷ்டிக்கும்படியாக நாம் இங்கே கூடிவர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த இடத்திற்கு உண்மையாளராய் இந்த சபையின் விசுவாசிகள் உள்ளத்திலே கர்த்தர் பேசி இந்த இடத்தை ஒரு மனப்பூர்வமாக கொடுக்கும். குடும்பமாக வந்து ஊழியத்தை செய்யவும் இடத்தில் நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பவும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய தமிழ் பிரதேச சர்க்கார் சபைகளின் தலைவராக இருக்கிற ஸ்டீவ் ஜெயலலிதா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சோதர் இந்த ஆலயத்தை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்ற ஒரு பிரதிஷ்டிக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தை ஸ்டீவ் ஜெயலலிதா இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும்படியாக நாம் கூறியிருக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த மற்றும் நம்முடைய ஸ்தாபனத்திலே இடங்களிலே ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போலவே இந்த போனஸ் படத்திலும் ஊழியம் கடந்த நாட்களிலே ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுதும் ஒரு நல்ல ஆலயத்தை ஜனங்களுடைய ஆராதனை வசதிக்காக ஏற்படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் நம் எல்லாருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவநாமம் இந்த இடத்திலே மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் இந்த ஆலயத்தை பிதாகுமாரன் நம்முடைய ஸ்தாபனத்தின் வளர்ச்சியிலே போனஸ்புரத்திலே இந்த ஆலயத்தை கட்டி வைத்திருப்பதை மகிழ்ச்சியும் பிதாகுமாரன் நாமத்தினாலே இந்த வீடுகளை கட்டிவிட்டு இந்த ஆலயத்தை திறந்து வைக்கிறோம். நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம்
பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்க இருக்கிறோம். பாஸ்டர் ஜெஃப்ரி சாமுவேல் அவர்கள் இந்த பாடல் ஆராதனையை நடத்துவார்கள். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எல்லாம் சேர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நீங்க சொல்லுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. எல்லாம் சேர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். மீண்டுமாக என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். சபையாய் சேர்ந்து சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், அவர் நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. எல்லாம் சேர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சேர்ந்து சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். எல்லாம் சேர்ந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்ல
சொல்றார் கடைசியாக எல்லாம் சேர்ந்து, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை துதித்து போற்றி ஆராதிக்க இருக்கிறோம். இந்த துதி ஆராதனை நம்மத்தில் இருக்கான பாஸ்டர் பிரேசன், சாத்தூர்ல இருந்து வந்திருக்கான ஏஜி பாஸ்டர் பிரேசன் அவர்கள் நடத்துவார்கள். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும். தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து, இது மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம். இருக்கிற பலத்தோடு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தூது இயேசுவே பரிசுத்தர், உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் இயேசுவே, எங்கள் மத்தியில். உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய மேன்மை, உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய கனம், உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய ஆசீர்வாதம். We want your presence, Lord. Let your presence cover us, Lord. Oh, எங்கள் மத்தியில் ஊழியர்களா, உம்முடைய பிள்ளைகளா, உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களா, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில் அவர் யார் என்பதை அறிந்து சேர்ந்து, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே நீரே, தூயரே தூயரே சர்வ ஒருவரே. பாத்திரரே பாத்திரரே ஆராதிக்கும் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பது மாறாத உண்மை. இரவும் பகலும் தூதர்கள் சொல்லுகிற நாமம் அவர் பரிசுத்தர். இந்த பகல் நேரத்திலே ஆச்சரியப்படுகிற விஷயம் அவர் பரிசுத்தர் என்பதல்ல, நாம் ஆச்சரியப்படுகிற விஷயம்
சிறுமையும் எளிமையுமான நாம் அவர் பரிசுத்தர் என்பதை அறியக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை நாம் பெற்றது ஆச்சரியம். அவர் பரிசுத்தர் என்பதை ஆராதிக்க நம்மை அவர் தகுதிப்படுத்தினது ஆச்சரியம். அவர் பரிசுத்தர் என்பதை அறிந்து அவரை உயர்த்த நம்மை அபிஷேகித்தது ஆச்சரியம். அவரை சொல்லுகிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாவில் நிறைந்து அவரை மகிமைப்படுத்துவோம். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே you are holy Lord. It is all glory Lord. வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே மகிமை எல்லா கணத்துக்கு எல்லா ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரரே பாத்திரரே. ஆமென். இயேசுவே நீ காரணம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஓ யரஹந்தரே ஷபவரஹந்தரவரவரவா. ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை வாழ்நாளெல்லாம். நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். There is none like you Lord. எங்களை நேசிக்க எங்களை உயர்த்த எங்களை மகிமைப்படுத்த எங்களை மேன்மைப்படுத்த யாரும் இல்லை. அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர். Keep singing, keep lifting. அவர் ஒருவரே மாத்திரம், அவர் ஒருவரே மகத்துவர். நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியம். ஓ glory. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். ஹalleluya. உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya. ஓசன்னா. உங்க சத்தம் கேட்கட்டும். ஹalleluya. Be magnified Lord. Be glorified Lord. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல். நம்முடைய மகத்துவத்தை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துகிறவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பினவரே. ஹோசன்னா. மகிமை
செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். என் வாழ்நாளெல்லாம் உம் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். கண்கள் அடைக்கப்பட்டு உள்ளம் அவருக்கு நேராக தாழ்த்தப்பட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக நம்முடைய கிரீடங்கள், நம்முடைய மேன்மைகள், நம்மால் எழுகிற காரியம், நம்மால் சொல்லப்படுகிற காரியம் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து, Lord, we bow down before you. We give you all glory. என் வாழ்நாளெல்லாம் உம் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah, praise, hallelujah, 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 hallelujah. கரங்கள் உயர்த்தப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட கரங்கள் உடையவர்களா, அவருடைய மகத்துவத்தை உயர்த்த தகுதிப்படுத்தப்பட்டவர்களா, பாத்திரரே பாத்திரரே. Hallelujah, hallelujah, எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டும் பொழுது ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களா, ஆவியினால் அவரை உயர்த்துகிறவர்களா. பாத்திரரே, பெரியவரே, பரிசுத்தரே, எல்லா நாமங்களுக்கும் மேலானவரே, எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவரே, மகிமை நிறைந்தவரே, எங்கள் மத்தியிலே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. We thank you for honoring us with your presence, Lord. We thank you for blessing us with your presence, Lord. Let this presence overflow day by day. நாளுக்கு நாள் இந்த தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் அதிகமாய் வருகிறவர்கள் நிரப்பப்படத்தக்கதாய், வருகிறவர்கள் சுகமாக்கப்படத்தக்கதாய், வருகிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் இருக்க போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name we worship you. Amen. Amen. ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக வீராணம் பகுதியிலே ஊழியர் சேர்ந்த பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் முன்பாக ஜெயிப்பார். பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்ய இந்த நல்ல நாளை நீர் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த விழாவை சிறப்பிக்கும்படியாக எங்களுடைய தலைவர் அவர்களையும் எங்களுடைய பிரதேசத்தில் தேவன் நியமித்திருக்கிற எல்லா கணத்திற்குரிய பரிசுத்தவான்களையும் நீர் கொண்டு வந்து இந்த நாளை நீர் சிறப்பித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சகலவற்றை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணும் வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மெய்ஞானபுரம் ஏஜி சபையின் தலைமை போதகர்
பாஸ்டர் டேவிட் மெர்வின் அவர்கள் முன்பாக வந்து ஒரு வேத பகுதியை நமக்கு வாசிப்பார்கள். Praise the Lord. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 122வது சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்கள் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். இப்பொழுது வெல்கம் ஸ்பீச் அண்ட் ஹானரிங் த லீடர்ஸ். வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று வந்திருக்கிற தலைவர்களை கனப்படுத்துகிற இந்த செயலை, இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட சர்ச் ஆஃப் காட் சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் சாமுவேல் ஜெபக்குனி அவர்கள் செய்வார்கள். கர்த்தருடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலவெளியிலே நாம் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. உலகத்தில் பல கட்டடங்கள் இருக்குது, பல மாளிகைகள் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது மாத்திரமே இன்பத்தை காண முடியும். அந்த இன்பமான ஸ்தலத்தை கர்த்தர் இந்த கோமஸ்புரத்து மக்களுக்காக, இந்த சுற்றில் இருக்கிற 19 கிராம மக்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுவோம். தேவன் செய்த மாபெரும் காரியத்துக்காக கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மேலிலே அமர்ந்திருக்கிற அருமையான அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனத்தினுடைய தலைவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சூப்பரண்ட் அவர்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓவர்சியர் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மண்டல தலைவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் சில பேர்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு அருமையான போதகர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதோடு மாத்திரமாதபடி இங்கே வந்திருக்கிற அருமையான விசுவாச மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜார்க்கண்ட், பீகார் மாநிலத்தில் இருக்கிற மிஷினரிகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கோயம்புத்தூர், சென்னை, அவ்விதமாக ராஜபாளையம், அதே போல் விருதுநகர் பகுதியிலிருந்து வந்திருக்கிற எல்லா விசுவாச மக்களையும் ஆண்டவருடைய திருநாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரியவர். இந்த நாளிலே உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். விசேஷமாக எங்களுடைய தூத்துக்குடி சர்ச் ஆஃப் காட் விசுவாசிகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு விசை வாழ்த்துகிறேன். அவ்விதமாக இந்த நாளிலும் சில வார்த்தைகளை சொல்லி நான் இவர்களை தலைவரை கௌரவிக்க முடியாத விரும்புகிறோம். இந்த வேளையில் விசேஷமாக ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார். அதில் மூத்த மகன் ஜான் கர்சோம், அவன் இன்னைக்கு அசம்பிளி ஆஃப் காட்ல இதே இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறான். நான் மிகுந்த சந்தோஷமுடையவனாக இருக்கிறேன். கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுவோம். அதே போல எனக்கு 2வது ஒரு மகளை ஆண்டவர் கொடுத்தார். அவள் அவ்விதமாக பீகார் மாநிலத்தில் அவ்விதமாக சிங்காயங்கிற பகுதியில் ஆண்டுடைய கனமான மிஷினரி ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக அந்த பகுதியில் ஆண்டுடைய மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளும் ஆண்டுடைய சேவையை செய்வதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் சில வார்த்தைகள் மகன் ஜானை குறித்து சொல்லிவிட்டு பாஸ்டர்களை கௌரவிக்க நான் விரும்புகிறேன். அவ்விதமாக ஜான் சின்ன வயதிலேருந்து இந்த ஊழிய பகுதியில் வந்ததுனால ஊழியத்தில் ஏற்பட்ட பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் போராட்டங்களையும் பார்த்த ஒருபாடு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் ஊழியத்துக்கே வரமாட்டேன், ஊழியத்துக்காக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு தான் பல முறை சொன்னான். அதே போல் அவனை வேதாம கல்லூரிக்கு அனுப்ப நாங்கள் பல முறை முயற்சி எடுத்த போது கூட அவன் சொன்னான், நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறேன் டேடி அப்படின்னு சொன்னான். சிறு வயதுலேருந்தே அப்படியே சொல்லி வந்தான். அவனுடைய 12th படிக்கும்போது தான் ஆண்டவர் அவனை ரட்சித்தார். அதை அவனுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன் சுருக்கமாக. காரைப்பட்டை ஸ்கூலில் அவன் படித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி அவனுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்து விட்டது. அப்போது அவன் மிகவும் சுகவீனமாகி படுக்கையில் இருந்தான்.
ஆஸ்பத்திரி பல முறை கொண்டு போய் பல இன்ஜெக்ஷன் போட்டு பல காரியங்களை செய்த போதிலும் அவனுக்கு சற்றும் சுகமாகவில்லை. அப்பொழுது கடைசியாக ஒரு நாள் அவங்க அம்மா 12th படிக்கும் போது வாயில் இட்லியை ஊட்டும் போது அது தட்டிலே அவன் துப்புகிறான். அப்போது அவன் சொன்னான், இவனுக்கு ஏதோ பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்குது, படித்ததெல்லாம் என்ன செஞ்சிருச்சுட்டான், மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான். அப்படி நல்ல உபவாசம் இருந்து ஜெபிக்கிற அன்னைக்கு இரவில் கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் பேசினார். என்ன அப்படின்னா, 2 பொம்பளை பேய் இந்த கையும் பிடித்திருக்கிற மாதிரியும் அவனை பிடித்து ரொம்ப அமுக்குற மாதிரியும், அந்த நேரத்தில் அவன் அந்த சொல்லதான், நாங்கள் தான் உலகத்திலே பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிச்சான். அந்த நேரத்தில் அவன் சொன்னானா, இயேசுதான் பெரியவர் அப்படின்னு சொன்னானா. அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை அவன் வாயிலேருந்து வராதனால அந்த பிசாசு சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? சத்யா ஏஜென்சியான்னு கேட்டுச்சான். அப்புறம் ராஜா ஏஜென்சியான்னு கேட்டுச்சான். இல்லை இயேசுநாதர் தான் பெரியவர், அவர் இங்கே சர்ச்சில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னானா. அந்த 2 கையும் 2 பிசாசு 2 கையை விட்டுச்சு. அப்போவே அவனுக்கு சுகமாயிடுச்சு. அன்னைக்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த விருப்பாடும் ஊழியத்துக்கு வர்றதற்கு அவனுக்கு விருப்பமில்லை. ஆகையினால அவன் தன்னுடைய வேலைக்காக முயற்சி எடுத்தான். இன்ஜினியரிங் காலேஜ் முடித்துவிட்டு சென்னையில் விதமாக ஏடிஎம் மிஷின்கள் ரெடி பண்ணுகிற என்சிஆர் கம்பெனியில் சூப்பர்வைசராக பணியாற்றி கொண்டு இருந்தான். அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கும்போது பாரத் பென்ஸ் கம்பெனி மூலமாக வெளிநாடு போவதற்காக பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியாகி அவ்விதமாக சென்னையில் ஒரு சர்ச்சில் போய் கர்த்தரை ஆராய்த்து கொண்டு இருந்தான். அப்படி அவன் ஆராய்த்து கொண்டு இருக்க நேரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு போகும்போது லேட்டாக போனான். அன்றைக்கி அது பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போனான். வாசலில் அவன் நுழைந்த உடனே இந்த பிரசங்கியார் தீர்க்கதரிசனமாக சொன்னார், தம்பி, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்காக அழைக்கிறார். நீ ஊழியத்துக்கு உன்னை அர்ப்பணிக்காவிட்டால் உன் வாழ்நாள் எல்லாம் அலைந்து திரிகிறவனாக இருப்பான்னு சொன்னார். உடனே இவனுக்கு ஒரே பயம் வந்து விட்டது. அப்பா அம்மா பல முறை சொன்னாங்க, பல ஊழியர்கள் சொன்னாங்க, அப்போலாம் நம்ம கீழ்ப்படியலை. இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மதியானம் போல் எனக்கு ஃபோன் பண்ணான். நான் சொன்னேன், இனி நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தெய்வத்துக்கு நீ ஊழியம் செய்ய போகிறையோ அவரே உன்கிட்ட பேசியிருக்காரு, நீ அவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் அவனுக்கு எல்லாம் ஓகே ஆகி போக வேண்டிய நேரம் ஆகினால அன்றைக்கி இரவு அவன் ஜெபித்தான். அடுத்த நாள் அவனை விசாரித்த போது அவன் சொன்னான், மத்தியானம் போல் நான் கேட்கும்போது என் ரூமில் தான் இருக்கிறேன், வேலைக்கு போகலைன்னு சொன்னான். அப்போ உடனே சொன்னேன், ரிசல்ட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னேன். அதே போல் அவன் கொடுத்து விட்டு 1 மாதம் வேலை செய்து விட்டு இங்கே வந்தான். அப்போது அவன் வரும்போது ஆகஸ்ட் மாதம் ஆயிடுச்சு, ஜூன் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் எல்லா வேதாம கல்லூரியும் திறந்து எல்லா வேதாம கல்லூரிக்கு போயிட்டாங்க. இவனுக்கு நான் சொன்னேன், எப்படியும் வேதாகம கல்லூரியில் படிக்கணும் தம்பி அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 4 வருஷம் படித்தாச்சு, இன்னும் ஒரு 3 வருஷமாக பயில் காலேஜ் படிக்கணுமா? நான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் நம்முடைய சர்ச்சாப்புக்காலில் வைத்து ஒரு மேரேஜ் நடந்தது. அந்த மேரேஜில் நடத்துவதற்காக பாளையங்கோட்டிலே காலம் சென்ற போதகர் பாலஸ் அவர்கள் வந்திருந்தார்கள், பாஸ்டர் வந்திருந்தாங்க. அன்னைக்கு தம்பி என்ன செய்ய போகிறேன்னு கேட்டபோது சொன்ன உடனே பயில் காலேஜ் படிக்க போகிறேன்னு சொன்னான். அப்போ எங்கே நான் அசம்பிளி ஆஃப் காலில் படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் கையோடு அவனை கூட்டு போய் மதுரையில் இருக்கிற பயில் காலேஜில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அங்கே எம்டி படிக்கவும் மறுபடி சர்ச் ஆஃப் காலில் விழிஞ்சிருந்தா அசம்பிளி ஆஃப் காலில் விழிஞ்சிருந்தாங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே இருந்தது. அந்த நேரத்தில் அருமையான பாஸ்டர் டேவிட்சன் பாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் எனக்கு நல்ல குடும்ப நண்பராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நான் தூத்துக்குடியில் வந்த நாள்லேருந்து பாஸ்டருடைய குடும்பத்தோட அதிக நல்ல பழக்கம். அந்த நேரத்தில் அவன் ஒரு ஜெபமணி ஒரு முடிவு எடுத்தான், நான் அசம்பிளி ஆஃப் காலில் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே பாஸ்டர் போய் தொடர்பு கொண்ட போது பாஸ்டர் சொன்னார்கள், 2 இடங்கள் இருக்குது தம்பி, எந்த இடத்துல நீ தெரிந்து கொள்கிறாயின்னு சொல்லி கேட்டார். அப்போது தான் நான் ஜெபமணி சொல்லுகிறேன்னு சொல்லி ஒரு நாள் பாஸ்டிங் இந்த ப்ரேயர் பண்ணி இந்த பகுதியை சொன்னான். இந்த பகுதிக்கு வரும்போது இப்படிலாம் இல்லை, இதை விட பயங்கரமாக பூச்சி விட்டைகளும் முள்ளுகளும் நிறைந்திருந்தது. இந்த இடத்துலையே அவன் மொழியை ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே அவன் இருந்தான். ஆகிலும் கர்த்தர் இந்த நாளில் முன்குறித்து இந்த அருமையான இடத்தை கர்த்தர் அருமையான பாஸ்டர் மூலமாக ஏற்பாடு பண்ணினாங்க. அது இடத்துல ஆலயத்தை கட்டுவதற்காக முயற்சி எடுத்தோம். பல நாட்கள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், ஒரே நாளில் நடக்கலை, 3 ஆண்டுகள் இந்த இடத்துல வேலை செய்தது. அநேகர் இதற்காக கொடுத்தார்கள், அநேகர் ஜெபித்தார்கள், அநேகர் இந்த சபையில உழைத்தார்கள். என் கண்களுக்கு எதிராக அடிக்கடியாக நாங்களும் இந்த இடத்துல வந்து ஜெபித்தோம். நிச்சயமாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதத்திலே சங்கீதம் 132 சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார்,
கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னபோது கர்த்தர் அவனுக்கு சொன்னது, உன் விளக்கு எரியும் என்று சொன்னார், உன் கிரீடம் பூக்கும் என்று சொன்னார், உன் கொம்பு உயரும் என்று சொன்னார். அவ்விதமாக இந்த ஆலயத்துக்காக கொடுத்த, ஜெபித்த, உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான கணத்துக்குரிய போதர்களை கௌரவிக்க இருக்கிறோம். அவளுக்கு ஒரு சிறப்பு பிரைஸை என்னுடைய சார்பாக கொடுக்க இருக்கிறோம், சபையின் சார்பாகவும் கொடுக்க இருக்கிறோம். இப்போது அவருடைய பேரை ஜான் சொல்லும்போது கொடுத்துடலாம். முதலாவதாக நம்முடைய தமிழ் பிரதேச ஏஜி ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிற ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இரண்டாவதாக தூத்துக்குடி பிராந்திய மேற்பார்வையாளராக இருக்கிற ரெவரண்ட் எட்வின் பிரபாகர் பாஸ்டர் அவர்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். அடுத்ததாக எனக்கும் தூத்துக்குடி கிழக்கு மண்டலத்துக்கும் தலைவராக இருக்கிற பாஸ்டர் ரெவரண்ட் டேவிட்சன் ஆண்ட்ரூஸ் அவர்களை கனப்படுத்துகிறோம். அடுத்ததாக தூத்துக்குடி மத்திய மண்டலத்தின் தலைவராக இருக்கிற ரெவரண்ட் ஜான் சேலம் பாஸ்டர் அவர்களை கனப்படுத்த விரும்புகிறோம். அடுத்ததாக என்னுடைய நண்பரும் பைபிள் காலேஜ் நாங்கள் கிளாஸ்மேட்டும் பாஸ்டர் பிரைசன் அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசு கனப்படுத்த விரும்புகிறோம். கரங்களை தட்டி. மிகவும் இனிமையான ஒரு நேரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமைக்கின்ற ஆலயத்தை பிரதிஷ்டிக்கிறது என்பது அது மிக கனத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வரவேற்பை நாம் கேட்டோம். தொடர்ந்து வாழ்த்து செய்திகளை நம்ம கேட்க இருக்கிறோம். அநேக ஊழியர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நேரம் கொடுக்காந்தா அது ரொம்ப நேரம் ஆகிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ் பிரதேச அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைவர் பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள் பல ஊழியத்து நிமித்தமாக, பொறுப்பு நிமித்தமாக பல இடங்களுக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு உளுந்தூர்பேட்டைக்கு அவர்கள் சென்று ஸ்தோத்திரம் அங்கே அந்த தலைமை போதகர், அந்த உளுந்தூர்பேட்டை மண்டல தலைமை போதகர் அவர்கள் நேற்று தினத்தில் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்று விட்டார்கள். இன்றைக்கு அவருடைய அடக்காலம் இருக்கு. அதுக்கு முன்பாக அங்கே போய் அங்கே ஜெபித்து விட்டு அந்த குடும்பத்துக்காக ஆறுதல் செய்ய கர்த்தரை நோக்கி ஜெபித்து விட்டு இரவே அவர்கள் கிளம்பி தூத்துக்குடி வந்திருக்கிறாங்க. இரவு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. மிகுந்த களைப்பின் மத்தியிலையும் அவர்களின் மத்தியிலே வந்திருப்பது அன்பானவர்களே நம்மை ஆஸ்வதிப்பதற்காக கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதிகமான நேரத்தை அவர்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஸ்தோத்திரம் வாழ்த்து செய்தி சொல்லும்படியாக இந்த தூத்துக்குடி ஜோனல் ஓவர்சியராக இருக்கான ஸ்தோத்திரம் நாசரேத் ஏஜி சபையின் தலைமை போதகரான ரெவரண்ட் எட்வின் பிரபாகர் அவர்களும் தூத்துக்குடி மத்திய மண்டலத்தின் தலைமை போதகரும் ஸ்பிக் நகர் ஏஜி சபையின் தலைமை போதகருமாக்கான பாஸ்டர் ஜான் சேலம், ரெவரண்ட் ஜான் சேலம் அவர்களுக்கும் இந்த வாழ்த்து செய்தி நேரத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ரெவரண்ட் எட்வின் பிரபாகர் அவர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலயத்தை தேவனுக்கென்று ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று பிரதிஷ்டை செய்திருக்கிற இந்த நாளில் ஸ்தல சபை மூத்த போதகர், இளம் போதகர் மற்றும் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாசரேத்தில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை குடும்பத்தின் சார்பிலும், தூத்துக்குடி பிராந்தியத்தில் இருக்கிற மண்டல தலைமை போதகர்கள், அனைத்து போதகர்கள் குடும்பங்களின் சார்பிலும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் இருதயத்தில் ஆவியானவர் உணர்த்தின ஒரு வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல ஆலயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த ஆலயத்தில் நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். போதகர் குடும்பங்களுக்கும் சபை மக்களுக்கும் சொல்கிறேன், Glory to God. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு நீங்கள் பெருகும் கிருபையை, ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மேல் வைக்கிறார். அப்படி நீங்க விரும்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் பாஸ்டர் ஜான் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது இது ஒரு வனாந்தரம் போல் இருந்தது. இங்கேயா ஊழியம் செய்ய போகிறோம் என்கிற நிலை இருந்தது. தேவன் அதை மாற்றி அமைத்து இங்கேயும் இந்த பட்டணத்திலும் எனக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று ஆத்துமாக்களை ஒன்றொன்றாய் ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற நிலை அல்ல, ஸ்தோத்திரம். இன்னும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு நீங்கள் பெருக பரவி செல்லுகிற ஆறுகள் நாம். இங்கு சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தினால் நீங்கள் சந்திக்கவும், யாருக்கு சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் ரட்சித்து இந்த இடத்தில் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த சந்ததி, இங்கே கர்த்தர் ரட்சித்து வைத்திருக்கிற கிறிஸ்துவினுடைய சந்ததி ஜாதிகளை சுதந்தரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பவர்களாக இருப்பீர்கள். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் இந்த கோமேஸ்புரம் என்கிற பகுதி கடந்த காலம் எப்படி இருந்ததோ எல்லாரும் விரும்பி வாழும் ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அநேகர் இந்த இடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று உணர்ந்து அநேகர் இந்த இடத்தில் கர்த்தரை ஆராதிக்க ஓடி வருவார்கள். இங்கே கர்த்தருடைய வேதம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது என்று ஜனங்கள் ஓடி வருவார்கள். இந்த இடத்துல வந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெய்வீக சுகமும் தெய்வீக விடுதலையும் இருக்கிறது என்று வருவார்கள். இந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து அருளுகிற நன்மைகள் இருக்கிறது என்று ஜனங்கள் ஓடி வருவார்கள். இந்த அலங்கத்துக்குள்ளே தேவாதி தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று ஜனங்கள் வருகிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியில உணர்ந்து நான் சொல்லுகிறேன், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் உங்களை கொண்டு ரட்சிக்க போகிறார். ஜபத்தோடு சுவிசேஷத்தை பரவி பாய்கிற ஆறுகளைப் போல அத்தனை கிராமங்களையும் அத்தனை வீடுகளையும் சந்திக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கர்த்தர் தருவார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்புகளை அடைக்கிறவர்கள் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர்கள் என்றும் பெயர் பெறுவீர்கள். ஏசாயா 58 அதிகாரத்தில் தீர்க்கதரிசியின் மூலம் தமது ஜனத்துக்கு திருவுளம் பற்றின தேவன் அதே வார்த்தையை, அதே கிருபையை சபை மக்கள் மேல் வைக்கிறார். போதகர் குடும்பத்தோடு இணைந்து எழுந்து செயல்படுங்கள். தேவன் தருகிற அறுவடையை நீங்க பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் நீங்க பலுகி பெருகி தேசத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். இதனுடைய எல்லைகளை என் ஆவிக்குரிய கண்களில் நான் உணர்கிறேன். பல இடங்களில் ஊழியங்களை நீங்கள் ஆரம்பித்து ஜெப குழுக்களை ஆரம்பித்து அந்த இடங்கள் ஒரு சபையாக மாறும். அப்படி இந்த பட்டணம் மறுரூபப்பட உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பயன்படுத்துவார். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் மற்றும் தேவனுடைய தாசர்கள், பாஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ் ஒவ்வொருவருக்கும், அதே போல் விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் எட்வின் அவர்கள் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்த்து செய்திக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அன்றாட தியானத்திலே இன்றைக்கு காலையில் நான் வழக்கமாக வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பிரசங்கி
11வது அதிகாரத்தை நான் வாசித்தேன். முதல் 6 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் ரெண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு அனலாய் இருந்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு வாழ்த்து செய்தியாய் சொல்லுகிறேன். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் பலனை காண்பாய். நாம் ஒரு சபை எப்பொழுது வளர்கிறது, ஒரு சபை எப்பொழுது வளராமல் இருக்கிறது என்பதை என்னுடைய ஊழிய பாதையில் பல கோணங்களில் நான் பார்த்திருக்கிறேன். பிரயாசப்படுகிற சபை வளர்கிறது, பிரயாசப்படாத சபைகளில் வளர்ச்சியை நாம் பார்க்கவே முடியாது. அதற்கு நான் வாசித்த இந்த வேத பகுதி ஒரு நல்ல ஆதாரம். எப்பொழுது சபை வளர்கிறது என்றால் 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. ஊழிய பொறுப்புகளை விசுவாசிகளுக்கு நீ என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும். எந்த சபையில் விசுவாசிகளை ஊழியத்தில் நம்ம பயிற்றுவிக்கிறோமோ அந்த சபைகள் வளருகிறது. சில சபையில் பாஸ்டர் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பார், விசுவாசிகளை மேடையில் ஏற்ற விட மாட்டாங்க. ஆனால் விசுவாசிகள் இறங்கி வேலை செய்யும்போது தான் சபை வளரும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கோமஸ்புரம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை விசுவாசிகள் இந்த பகுதிகளில் இறங்கி நீங்கள் வேலை செஞ்சால் கர்த்தர் உங்களுடைய சபையை பெருக பண்ணுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். அப்போது என்ன மேகம்? ஜெப மேகம். ஜெபிக்கிற அந்த சபைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். இந்த சபை மக்கள் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நிறைய ஆமேன். பாருங்கள், மரக்கடை பக்கத்தில் தான் இருக்குது, மரங்களை தருவார். ஆமேன். இங்கேயும் அப்படி தான் சொல்லியிருக்கு, மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் ஆமேன். தெற்கே விழுந்தால் சர்ச் ஆஃப் காடு, வடக்க விழுந்தா அசம்பிளி ஆஃப் காடு, ரெண்டும் ஆஃப் காடு தான். ஸ்தோத்திரம். தெற்க விழுந்தா பாஸ்டர் ஜெபக்கணி. இப்போ அவங்களுக்கே போராட்டமாக தான் இருக்கும், என்னடா அப்பாவும் மகனும் பக்கத்தில் இருக்கோம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லையை குறிச்சிட்டேன். தெற்க விழுந்தா உங்களுக்கு, வடக்க விழுந்தா மகனுக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா விழுந்த இடத்துல தான் கிடக்கும்னு சொல்லியிருக்கு, யாரும் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் எடுத்துக்காங்க. 4வது வசனம், விதைக்கிறதுல கவனமாக இருந்தால் அறுவடையில் ஏமாற்றம் இல்லை. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அப்போ நம்ம விதைக்கிறதுல கவனமாக இருக்கணும். அதே போல் ஆவியின் வழி இன்னதென்றும் ஒரு கர்ப்பவதியினுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அதாவது இப்படித்தான் இந்த ஆத்மா நம்ம சபைக்கு வரும், இப்படி ஊழியம் செய்யலாம்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் வேறொரு திட்டத்தை வச்சு நமக்கு ஆத்மாக்களை தருவார். நம்ம நினைக்கிறது மாதிரி சில நேரம் ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்ம எதிர்பார்த்தராத மெத்தடுகளை கர்த்தர் கொடுத்து நமக்கு ஆத்துமாக்களை தருவார். அதே போல் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனம், காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதாவது சுவிசேஷ ஊழியத்திற்கு காலையிலே உன் விதையை விதை. சுவிசேஷ ஊழியத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தால் சபையாகிய பண்டக சாலையில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தர் நிரப்புவார்.
ஸோ இது சபை வளருவதற்கு நம்ம என்ன செய்யணுன்ற ஒரு நல்ல டீச்சிங் இந்த பிரசங்கி 11வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தல சபை இந்த காரியங்களை செய்யட்டும். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதை போல இந்த சபையும் வளர்ந்து பெருக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வாழ்த்து செய்தி கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து அப்படினால உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தருக்கு கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசேஷித்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். சிஸ்டர் தெபோரா அண்ட் குழுவினர் ஒரு விசேஷித்த பாடலை பாடும் பொழுது நம்முடைய பொருளினாலே நாம் கர்த்தரை கனம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக கார்சேரி பகுதியிலே சர்ச் ஆஃப் காட் சபையின் போதகரான பாஸ்டர் அமிர்தராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவ்வளவு நேரமாய் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்திலும் கூட ஒரு அருமையான ஒரு திருச்சபையை உருவாக்கி தேவதாசர்களை இந்த நாட்களில் கூட்டி கொண்டு சேர்த்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிற பெரிய கிருபையை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட எங்களை நீங்கள் ஆசீர்வதித்த தெய்வம் ஒரு சின்ன பகுதியை அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக செலுத்தின ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து நூறத்தனையான பலனை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காணிக்கையை அங்கீகரித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சபையில் ஐயா அவங்க சொன்னது போல வலதுபுறமும் இடதுபுறமும் எல்லாம் இடங்கொண்டு பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கே உள்ள வந்தாலே ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு மக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோதரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 48ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனை நாம் கர்த்தரை துதித்து பாடினோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், கர்த்தருக்கு கொடுத்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாழ்த்து செய்திகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தமிழ் பிரதேச அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் ஆண்டவர் 2000க்கு அதிகமான சபைகளை தந்திருக்கிறார். 79 மண்டலங்களை தந்திருக்கிறார். 13 ஜோனல் ரீஜனல்களை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அநேக ஊழியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் தலையாக ஸ்தோத்திரம் தலைவர்களாக ஆண்டுதோறும் நடக்கிறான ஸ்தோத்திரம் போதகர் மாநாட்டிலே 5 பேர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் பிரதேச ஊழியங்களை, தமிழ் பிரதேச அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியங்களை கர்த்தர் தீவிரமாக வளரச் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாரையும் ஆமென் ஸ்தோத்திரம், எல்லா ரீஜனல் ஓவர்சியர்ஸ், எல்லா ஸ்தோத்திரம் செக்ஷனல் பிரஸ்பிட்டர்ஸ், எல்லா டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ் எல்லாரையும் தலைமை தாங்கி பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய அந்த உன்னதமான பொறுப்பில் ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1948க்கு அப்புறம் தான் தமிழ் பிரதேசத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியங்கள் வளர உருவாக ஆண்டு உதவி செய்தார். அந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சபைகள் கிடையாது. அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு சபைகள் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெவரண்ட் டாக்டர் ஒய் ஜெயராஜ் ஸ்தோத்திரம் அவருடைய தலைமையிலே கர்த்தர் தமிழ் பிரதேச ஊழியத்தை வளரச் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தமிழ் பிரதேசத்துக்கு தலைவராக மாத்திரமல்ல, தென்னிந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்துக்கு அவர்களை கர்த்தர் தலைவராக வைத்தார். பிற்காலங்களிலே அகில இந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்திற்கும் கர்த்தர் ரெவரண்ட் டாக்டர் ஒய் ஜெயராஜ் அவர்களை தலைவராக தந்தார். அந்த காலங்களெல்லாம் பொற்காலங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பரதேசிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் ஸ்தோத்திரம் ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களை கர்த்தர் இப்பொழுது தமிழ் பிரதேசத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு ஏராளமான ஊழியங்கள் ஸ்தோத்திரம் பிரதேச ஊழியங்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு சொந்தமாக 3 இடங்களில் அவர்களுக்கு சபை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபை பொறுப்பையும் அவர்கள் பார்த்து கொண்டு பிரதேச ஊழியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களுக்கு அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தான் அவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவென்று பகலென்று பாராமல் பிரயாணம் செய்து அவர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை நிமித்திலே கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தையும் இந்த சபையின் போதகரையும் ஒரு குடும்பத்தையும் குறிப்பாக அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த குழந்தையையும் பிரதிஷ்டை செய்து கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மத்தியிலே பிரசங்கி இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாக வரவேற்போமா.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே இந்த பகல் வேளையிலே இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே மேடையில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஆலய பிரதேசத்துக்கு இவ்வளோ ஊழியர்களை இன்றைக்கி தான் நான் அதிகமாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதான் உட்காந்துருக்கிறவங்க சேர்த்து தான் சொல்கிறேன். ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க, இந்த பக்கமும் இருக்கிறாங்க, இந்த பக்கமும் இருக்கிறாங்க. முதலாவது நாம் ஊழியருடைய குழந்தையை பிரதிஷ்டை செய்வோம். அப்புறம் போதகர் குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அதன் பின்பதாக ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாஸ்டர் ஜான் கெர்ஷோம், உங்கள் பேர் என்னம்மா? தெபோரால். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை அவர் நேசித்தபடியினாலே அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். விவரம் தெரியாமல் தான் அதட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார், சிறு பிள்ளைகளையும் நேசிக்கிறார். இந்த சிறு பிள்ளைகள் மேல் அவர் அதிக அக்கறை உடையவராய் இருக்கிறார். சிறுவர்களுக்கு யாரும் இடரல் உண்டாக்கக்கூடாது என்பதையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சிறுவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாக உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். சில வசனங்களை வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. போதகராய் இருப்பதனாலே அவர் இந்த வசனங்களை எல்லாம் நன்கு அறிந்திருப்பார். ஆகவே நீண்ட நேரம் இதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய
பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சைத் தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எச்சரிப்புகளும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிள்ளை வளர்ப்பு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு எல்லா பெற்றோருக்கும் உண்டு. அதிலும் குறிப்பாக சபையின் போதகர் என்கிற நிலைமையிலே பாஸ்டர் ஜான் கெர்ஷோம், சகோதரி தெபோராள், உங்களுக்கு அருமையாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகன் ஜேஃபத் ஜூடா, இவரை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலே வளர்ப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது தெரிந்திருக்க வேண்டியது, கர்த்தர் உங்களுக்கு இந்த அருமையான மகனை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறபடியினாலே இந்த குழந்தையை கர்த்தருக்காகவே வளர்க்க வேண்டும். கர்த்தருக்காக நீங்கள் வளர்க்கும் பொழுது சிறு பிராயம் முதற்கொண்டே வேத எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கவும், ஆண்டவர் யார் என்பதை இந்த மகன் வளரும் பொழுது அறிந்து கொள்வதற்கும் அவனுக்கு நீங்கள் வேத எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, இந்த குழந்தைக்கு முன்பதாக நீங்கள் இருவரும் நல்ல பெற்றோராய் காணப்படுவதற்கு மாதிரி கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் வீட்டிலே வளர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரை பார்த்து வளர்கிறார்கள். அப்படியே சபையிலே வளர்கிற பிள்ளைகளும் சபையில் இருக்கிறதான பெரியவர்களை பார்த்துதான் அவர்கள் வளர்கிறார்கள். எனவே பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் வைக்க வேண்டிய நல் மாதிரியை அவர்களுக்கு வைப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தோடும் ஜாக்கிரதையுடனும் செயல்பட கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஆகவே இந்த குழந்தையை கர்த்தருக்காக நீங்கள் வளர்க்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த குழந்தை வளரும் பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களை பார்த்து வளர வேண்டும். உங்களை பார்த்து வளரும் பொழுது நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனாக அவன் வளருவான் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். பாஸ்டர் எட்வின் அவர்களும் பாஸ்டர் சைலம் அவர்களும் என்னோடு கூட இங்கே வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர், இந்த குழந்தையை வாங்குங்க பாஸ்டர். பாஸ்டர் ஜான் கெர்ஷோம், சகோதரி தெபோராள், இவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஈவாக கொடுத்திருக்கிற இந்த நல்ல அருமையான ஆண்மகன் ஜேஃபத் ஜூடா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஜேஃபத் ஜூடாவை உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். பெற்றோராகிய இந்த ஊழியர்கள் இந்த மகனை உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து முதலாவது இவனை உமக்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று விரும்பி தேவ ஆலயத்தில் இந்த மகனை கொண்டு வந்திருக்கிற இந்த வேளையிலே வானம் திறந்து இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோரை ஆசீர்வதியும், எழுந்து நிற்கிறதான எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே தங்கள் தங்கள் குடும்பங்களில் மட்டுமல்ல, தங்கள் தங்கள் ஊழியங்களிலே சபைகளிலே இருக்கிறதான பிள்ளைகளுக்கு முன்பதாக நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கு, மாதிரியுள்ள பெற்றோராய் காணப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஜேஃபத்
ஜூடாவை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய நாம மகிமைக்காக, இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த மகனை நீர் ஆசீர்வதியும், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்தருளும் ஆண்டவரே. நல்ல தேவ தூதர்கள் எப்பொழுதும் இவருக்கு காவலாய் இருக்கவும், பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கவும் தேவரீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற மகனாய் இவனை நீர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பத்தில் உள்ளதான எல்லாருக்காக, கிராண்ட் பேரண்ட்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டர் ஜான் கர்ஷோமோடும் சகோதரி டெபோரோடும் அவருடைய குடும்பத்திலே அவருடைய உடன்பிறப்புகள், அவர்கள் குடும்பங்கள் எல்லாருக்கும் இந்த மகன் ஆசீர்வாதமாய் இருக்க தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய நல்ல நாமத்திலே இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். ஊழியர்களாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் எல்லாம் கொடுத்துருங்க, உட்காருங்கள். இப்பொழுதும் பாஸ்டர் ஜான் கெர்ஷோம் அவரையும் அவருடைய குடும்பத்தின் மக்கள், மனைவி, குழந்தை எல்லாரும் இங்கே முன்னால் வரும்படி மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். ஏன்னா we are going to rededicate him for this ministry. பாஸ்டர் ஜான் செயல் ரொம்ப அழகாக சொன்னார்கள். பாஸ்டர் ஜான் கெர்ஷோமுடைய தகப்பனார் பக்கத்திலேயே இருக்கிறார்கள். அவங்க சர்ச்சும் பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் சர்ச் ஆஃப் காடும் அசம்பிளிஸ் ஆஃப் காடும் ஆரம்ப கட்டத்தில் இணைந்தே ஊழியம் செய்திருக்கிறார்கள். எட்வர்ட்ஸ் ஐயா காலத்திலேயும் என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்னது நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் இணைந்து வேலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் எந்த திருச்சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வேலை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதை தவிர சொந்தமாக பெரிய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை ஆண்டவர் அனுப்பவும் இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் மீண்டுமாக மேடையில் இருக்கிறதான மூத்த ஊழியர்கள் இந்த 2 ஊழியர்களுக்கும் பின்னாலே நின்று, பாஸ்டர் முழங்கால் படிலாம் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை இவர்களுக்கு நேராக நீட்டி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, அருமையான ஊழியர் ஜான் கெர்ஷோமையும் சகோதரி தெபோராளையும் மகன் ஜெயபத் ஜூடாவையும் மீண்டுமாக இந்த ஊழியத்திற்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே, இவர்களை ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டவர் நீர், இவர்களை அழைத்தவர் நீர், அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நீர் அவர்களை ஆண்டவரை கைவிடாமல் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர். இந்த இடத்திலே கோமஸ்புரத்திலே ஒரு நல்ல ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு, ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நீர் கிருபை செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் வெகுவாய் பலப்படுத்தி உம்முடைய ஆவியினாலே இவர்களை அபிஷேகித்து அவர்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்து, ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் இன்றைக்கு காலையிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதான இந்த வாழ்த்து செய்தியின் மூலமாக இவர்களை நீர் ஆசீர்வதித்து இடம் கொண்டு பெருகட்டும். அப்பா, சுற்று வட்டாரத்தில் ஏராளமான ஆத்துமாக்களை நீர் தருவீராக. ஆண்டவரே, விதைக்க வேண்டிய காலத்திலே விதைக்கவும், அறுக்க வேண்டியதான நேரத்திலே அறுவடை செய்யவும் ஆத்துமாக்களை நீர் இவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருவரும் இணைந்து ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் வேலை செய்ய, ஊழியத்திலே எந்த விதமான ஆண்டவரே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் கர்த்தர் எதற்காக இவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அந்த வேலையை செய்யும்படிக்கு இவர்கள் இருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே
இவர்களை நாங்கள் மீண்டும் பிரதிஷ்டை செய்து இந்த ஊழியத்திலே இவர்களை ஏற்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இளம் பிராயத்திலேயே இவர்கள் ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரும் நாட்களிலே ஏராளமான ஆத்துமாக்களை இவர்களுக்கு கட்டளையிடும் அப்பா. ஊழியத்தின் சகல திறமைகளையும் தாளந்துகளையும் நீர் இவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இவர்கள் ஜெபிக்கிறதான வேளையிலே ஜனங்கள் உணர்வுடைய கிருபை செய்தருளும். அவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையுடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது மக்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுற்று வட்டாரம் முழுவதற்கும் ஆண்டவரே, இந்த சபை ஒரு நல்ல கலங்கரை விளக்காய் காணப்படுவதற்கு தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்திலே இந்த அருமையான இளம் தம்பதியினரை நாங்கள் ஏற்படுத்தி இவர்களை பிரதிஷ்டை செய்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. அநேகருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வரும் ஊழியர்களாய் காணப்படுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. இப்பொழுதும் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே ஒரு வேத பகுதியை வாசித்துவிட்டு நாம் ஜெபிக்கலாம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வேத பகுதி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அவருடைய ஆலயம் இது, அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்திற்கு அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை என்று சொல்வதனாலே நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயம் என்று சொல்வதை விட இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்வதிலே தான் நாம் அதிகமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இங்கே ஏறெடுக்கப்படுகிறதான சகல ஜபத்திற்கும் அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகளும் கவனிக்கிறது. யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து ஜெபிக்க வந்தாலும் ஒருவருடைய ஜபத்தையும் கர்த்தர் அலட்சியப்படுத்துவதில்லை. எல்லாருடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். என்ன உடைந்த உள்ளத்தோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு அவர்கள் வரும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அவர்களை காண்கிறது. நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறவர் மட்டுமல்ல, நாம் கூடி வரும் பொழுது இந்த ஸ்தலத்திலே நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஏறெடுக்கிறதான ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்பதை நீங்கள் யோசியுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். எந்த தனி மனிதனுடைய விருப்பத்திற்கோ வெறுப்புக்கோ நாம் இங்கே இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை மாத்திரம் செய்வதற்காக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்திலே வந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரை ஸ்தோத்திரத்திற்கும் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கோமஸ்புரத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி நாங்கள் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யும்படியாக வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் இந்த இடத்திலே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீர் கிருபை செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இதை கட்டுவதற்கு அருமையான இந்த ஊழியர் ஜான் கர்ஷோமுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவரோடு இணைந்து இந்த ஊழியத்திலே உதவியாக இருந்ததான சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக, இந்த மண்டலத்தில் உள்ளதான ஊழியர்களுக்காக, தலைமை போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை வைப்பீராக. இந்த ஆலயம் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காகவே நீர் உம்முடைய நாமத்தை இந்த ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிறீர். இதை தெரிந்து கொண்டு நீர் இதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, ஜனங்களுடைய வசதிக்காகவும் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் இந்த ஆலயத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய ஆலயம். இந்த இடத்திலே வருகிறதான ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். அவர்களுடைய ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது, உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. இந்த இடத்திலே செய்யப்படுகிறதான சகல ஆராதனைகளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடுவார்களே, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய தேசத்திற்கு, இந்த தூத்துக்குடி பகுதிக்கு, இந்த கோமஸ்புரத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த காலை வேளையில் இந்த இடத்திலே தீர்க்க தரிசன வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின்படியே ஏராளமான மக்கள் இந்த இடத்திலே கூடி வருவதற்கு, நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே கூடி வருவதற்கு கர்த்தர் விசாலமான இடத்திலே நீர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். இன்னும் இடத்தை விசாலமாக்குவீராக, விசாலமாக்குவீராக. நீர் உம்முடைய வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகத்தக்கதாக கர்த்தர் தாமே இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான ஊழியக்காரரை உம்முடைய கரத்திலே தருகிறோம். அவர் மூலமாகவும் இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்கிற எந்த ஊழியராக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் சுகமடைய வேண்டும். ஜனங்களுடைய கஷ்டங்களை நீர் போக்குவீராக, அவருடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. இந்த ஆலயம் ஆசீர்வாதமான ஒரு இடம் என்று இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதான மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இங்கே அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் 4 திசைகளிலும் இருந்து இந்த இடத்திற்கு விரைந்து வருவதற்கு நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே இந்த ஆலயத்தை தருகிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய ஆலயம். நீர் இங்கே மகிமைப்படுவீராக. உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோமாக. சிறிது நேர தியானத்திற்காக நம்முடைய வேதாகமத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய 2 வசனங்களை யாராயிலும் வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். 6. விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆலயத்திற்கு வரும்பொழுது நாம் எப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, தேவனிடத்திலே நாம் வருகிறோம்.
தேவனிடத்திலே வரும் பொழுது, அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் நம் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனத்திலே பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே. முதலாவது பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனுக்கு மிகவும் மிகவும் பிரியமானவனாக இருந்திருக்கிறான். அவர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே மரணம் என்பது அனுதினமும் நடைபெறுகிறதான ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. ஏனோக்கு அவனுடைய காலத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே மிகவும் ஒரு உயர்ந்த நிலைமையிலே அவன் காணப்பட்டான். இன்றைக்கு அவன் நம்முடைய உலகத்திலே வாழ்ந்திருப்பானே, ஆனால் நாமும் கூட அவனுடைய வாழ்க்கையை பார்த்து அதிகமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே தான் அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஏனோக்கு என்கிறதான பெயருக்கு பொருள் என்னவென்றால், டு ட்ரெயின், டு இனிஷியேட், டு டெடிகேட், டு இனாகுரேட் என்கிற பல அர்த்தங்கள் அந்த பெயரிலே வருகிறது. ஆனாலும் ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்திருக்கிறபடியினாலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஏதேனின் ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் அவனை அழைத்து சென்றார். ஈடனிக் blessing. Enoch was able to enjoy in his life. ஏனென்றால் அவனுடைய உறவு கர்த்தரோடு கூட அப்படித்தான் இருந்திருக்கிறது. மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கை விசுவாசிகளுக்கு எதிர்காலத்திலே சம்பவிக்க இருக்கிறதான நிகழ்வினுடைய ஒரு முன் அடையாளம் அல்லது ஃபோர் ஷேடோ அல்லது முன் நிழல் என்று கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், விசுவாசிகளுடைய எதிர்பார்ப்பு, ஒரு நாள் கர்த்தர் வருவார், நாம் மறுரூபமாக்கப்படுவோம், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏனோக்கு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று எழுதி வைத்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கை நடத்துறது, எவ்வளோ பிள்ளைகளை பெற்றான்னு எனக்கு தெரியல, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே பழைய ஏற்பாட்டில் வரலாறுகளை பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு வயது குறிப்பிட்டிருக்கும். இவ்வளவுதான் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம், இவ்வளவு காலகட்டத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் ஏனோக்குக்கு அப்படி முடிவு வரவில்லை. அவன் கர்த்தராலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள், அவனை சுற்றிலும் இருந்ததான சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, மனிதனை கர்த்தர் உண்டு பண்ணினதற்காக வருத்தப்பட்டதான ஒரு காலகட்டமும் இருந்திருக்கிறது. நோவாவின் காலத்திலே கர்த்தர் ஜலப்பிரளயத்தினாலே பூமியை அழித்தார். ஆனாலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அதை கூட பார்க்க முடியாமல், பார்க்க அவசியம் இல்லாமல் கர்த்தர் ஏனோக்கை அவர் எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த உலகத்திலே தீமை, அழிவு இவைகளெல்லாம் வருவதற்கு ஒரே காரணம் என்னவென்றால் பாவம் இந்த உலகத்திலே அதிகமாக பெருகி கொண்டு இருப்பதினாலே தான் தீமைகளும் அழிவுகளும் இந்த உலகத்திலே ஏராளம் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே சபை, திருச்சபை என்பது ஒரு ஆன்மீக மருத்துவமனை போல இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதான மக்களுக்கு எப்படியாகிலும் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த திருச்சபை நிறுவப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இங்கு மட்டுமல்ல, முழு உலகத்திலும் பார்க்கிறோம். சபைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த சபைகள் எல்லாம் கட்டப்படுவதற்கும் ஏற்படுத்தப்படுவதற்கும் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே இருக்கிறதான தீமைகள் இன்னமும் அகல வேண்டும். ஏனோக்குடையதான நாட்களிலே மனிதனுடைய வீழ்ச்சியினுடைய விளைவுகளை அவன் பார்க்கிறான். ஆதாம் 900 வருஷத்துக்கு மேல உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பதாக ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையின் காலகட்டத்தை சுருக்கி பலத்தின் மிகுதியினாலே 80 வருஷம், இன்னைக்கு சிலர் 80 வயசையும் தாண்டி இருக்கிறார்கள், 90 வயதிலும் இருக்கிறார்கள். அதனால் அதனுடைய மேன்மை. என் சர்ச்சில் ஒரு ஐயா என்னை பார்த்து, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வயசு இப்போ 83 கடந்து விட்டது அப்படின்னார். 83 கடந்து விட்டு நல்லா தானே இருக்கிறீங்க, பார்க்க நல்லா தான் இருக்கிறாரு. ஆனாலும் 83 வயதை தாண்டினா அடுத்து என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் நடக்கிறது தான் நடக்கும். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆயுசோடு வைத்திருந்தாலும் சரி, அவருக்காக வாழ்வதற்கு, ஆகவே விசுவாசத்திலே நாம் வளரும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நெருக்கமானவர்களாக மாறிவிடுகிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் காணப்படாமல் போனான். மரணத்தை ருசி பாராமலேயே, மரணத்தை காணாமலேயே அவன் மறுமை ராஜ்யத்திற்குள்ளே, நித்திய ராஜ்யத்திற்குள்ளே கடந்து வந்தான் என்று சொன்னால் கர்த்தர் அவன் மேலே எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கு நாம் கொடுக்கிறதான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன். இந்த உலகத்தோடு கூட அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து போகிறதில்லை. ஒரு நித்திய ராஜ்யத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே நித்திய காலமாக நாம் வாழ்வதற்குரியதான சகல ஏற்பாடுகளையும் ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு இருந்ததான அந்த அனுபவத்தை பாருங்கள். ஆண்டவரோடு கூட எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார். யாரிடத்திலே நாம் அதிகமாக அன்பு வைக்கிறோமோ அவர்களிடத்தில் தான் அதிகமாக நாம் நேரம் செலவழிக்க விரும்புவோம். எப்படி ஆதாம் தேவனோடு கூட, ஆதாமும் ஏவாளும் நெருக்கமாக இருந்தார்களோ அப்படிப்பட்டதான ஒரு என்வைரன்மெண்ட்டை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். அந்த இடத்திலே ஏனோக்கு இருந்திருக்கிறான். அவனுக்கு குடும்பம் இருந்தது, மனைவி இருந்திருக்கிறாள், பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இருந்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும், அத்தனை பொறுப்புகளின் மத்தியிலும் கர்த்தருக்கு நேரம் கொடுப்பதற்கு அவன் ஒரு நாளும் தவறினதே இல்லை. நம்மில் சிலர் நினைப்போம், நமக்கு நிறைய வேலை இருந்தது, அதனால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க முடியவில்லை என்று நாம் நினைக்கிறோம். என்னுடைய நேரம் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் பிரயாணத்தில் போகிறது. நல்லதுன்னு நினச்சிக்கிட்டேன். கார் பேக் சீட்டில் உட்காந்து இன்னொரு ஆள் வண்டி ஓட்டும் போது ஜெபம் பண்ணிகிட்டே போகலாம்.
அவருக்காகவும் ஜெபம் பண்ணும், வாகனத்துக்காகவும் ஜெபம் பண்ணும், ஆண்டவரோடு கூடவும் நெருக்கமாய் இருக்கிறதற்கு ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவர் தருகிறார். கிடைக்கிற நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துவோம் என்பது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது, வேறு யார் கரத்திலையும் இல்லை. அதற்கு வேறு யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த நேரத்தை கர்த்தருக்காக செலவிட கர்த்தர் உதவி செய்வாராக. இங்கே இருக்கிறதான ஊழியர்கள் பாஸ்டர் எட்வின், பாஸ்டர் சைலம், பாஸ்டர் டேவிட்சன், இங்கே இருக்கிற இளம் ஊழியர்கள், இவங்களெல்லாம் பார்க்கும்போது இளம் ஊழியர்கள்னு சொல்கிறேன். காரணம், எனக்கும் வயசு 70 ஆகுது. ஆமாம், இந்த தம்பியுடைய அப்பா எனக்கு என் வயதில் சார்ந்தவர், என் வயதோடு இணைந்து இருக்கிறவர் பாஸ்டர் தீமோத்தை சாத்தூரில். அவர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் எனக்கு நன்கு தெரியும். அவர் வேறு எங்கேயும் போக மாட்டார், நேரம் கிடைக்கிற நேரம்லாம் சர்ச்சில் தான் வந்து இருப்பார். அந்த கோயில்பட்டி சபையில் பாஸ்டர் ஆதாம் துரையோடு கூட அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதற்கு கர்த்தர் அவருக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். அப்படி நான் நினைத்து பார்க்கிறேன் ஏனோக்குடைய வாழ்க்கையை. கிடைக்கிற நேரத்தை ஆண்டவரோடு கூட செலவிடுவதற்கு ஒரு மனிதன் திட்டம் பண்ணுகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அபரிமிதமான ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவன் வாழ்ந்த காலத்திலிருந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போன மாதிரி இருக்குது. ஆதாமினுடைய நாட்கள் ஆண்டவர் அவனை மண்ணினாலே உருவாக்கினார், ஏவாளை விலா எலும்பை எடுத்து உருவாக்கினார். அப்படிப்பட்ட காலகட்டத்திற்கு ஏனோக்கு போறன்னு சொன்னால் அந்த அனுபவம், கர்த்தரோடு இருந்ததான அந்த அனுபவத்தை அவன் அனுபவிப்பதற்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமிக்க நடந்து போவார்களோ என்பதுதான் வேத வசனம். இங்கே இருக்கிறதான இந்த ஊழியர்கள், இவர்களோடு கூட நான் பாஸ்டர் எட்வினோட கூட வட மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணி இருக்கிறேன், இன்னும் பிரயாணம் பண்ணுவோம். காரணம், அவர்களோடு கூட போவது அந்த ஊழியத்தின் அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு. எனக்கு முன்னால் அவங்க பலமுறை அவர்கள் போயிருக்கிறார்கள், பலமுறை அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை எல்லாம் நானும் கொஞ்சம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இது என்னமோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே வட்டம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் எவ்வளவோ ஊழியங்கள் இருக்கின்றன. இந்த ஊழியங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான உடன் ஊழியர்கள் நம்மோடு கூட களத்தில் நின்று வேலை செய்யும் பொழுது அவர்களோடு கூட இணைந்திருக்க கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது எந்த திசையிலே கர்த்தர் அவர் நம்மை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த திசையில தான் நாமும் அவர் கரத்தை பிடித்து கொண்டே நாம் நடக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமானவன் என்று சொல்லி நான் எனக்கென்று தனியாக ஒரு பாதையை நியமித்து கொண்டு, ஆண்டவரே நான் இந்த பாதையிலே செல்கிறேன், நீர் என் கூட வரணும் என்று நாம் கேட்க முடியாது. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் ஜான் கர்ஷோம் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் முதற்கொண்டு இன்னும் எத்தனை வருடங்கள் கர்த்தர் உங்களை இந்த இடத்திலே வைத்து ஊழியத்திலே ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அப்பொழுது எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு எந்த திசையிலே அவர் உங்களை நடத்துகிறாரோ அந்த திசையிலே நடப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். You need to choose the same direction that the Lord wants to direct you or walk with you. மட்டுமல்ல, எந்த வேகத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ எல்லாம் நம்மை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நாம் நம்மை பற்றி அறிந்திருப்பதை விட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பற்றி அறிந்திருப்பது தான் அதிகம். நீங்கள் எல்லாரும் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
நாம் நம்மை பற்றி அறிந்திருப்பதை விட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே ஏனோக்கை குறித்து ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார். அவன் ஆண்டவரிடத்திலே வைத்திருந்ததான விசுவாசம் போலியான விசுவாசம் அல்ல, மெய்யான விசுவாசம். அந்த விசுவாசத்திலே அவன் வளர்ந்து கொண்டு இருந்ததினாலே கர்த்தர் பார்த்தார், இனி நீ இந்த பூமியில் இருப்பதை விட நீ என்னுடைய ராஜ்யத்திலே என்னோடு கூட இருக்கிறதை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஏனோக்கை இந்த பூமியிலிருந்து அவர் இருக்கிற இடத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலிருந்து மாற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கடந்து போகிறார்கள். நமக்கு தெரிகிறது கொஞ்சம், நமக்கு தெரியாமல் நடக்கிறது அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே ஆண்டவரோடு கூட அதே திசையிலே அதே வேகத்திலே பயணிப்பதற்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஏனோக்குக்கு இருந்ததான விசுவாசம் ஒரு பிரம்மாண்டமான விசுவாசம், எக்ஸப்ஷனல் ஃபெய்த். ஒரு சாதாரணமான விசுவாசம் அல்ல, ஒரு அசாதாரணமான விசுவாசத்தை ஏனோக்கு பெற்றிருந்தான். அதனாலே தான் அவன் கர்த்தரை பிரியப்படுத்த முடிஞ்சது. தேவனுடைய விருப்பத்தை நாம் எப்படி செய்ய முடியும், தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம். வேதத்திலே இதையும் சொல்லி இருக்க, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னா முதலாவது உங்களுக்கு என்னதான் வேணும்? விசுவாசம்தான் வேணும். இந்த சபை இன்றைக்கு அநேகர் வாழ்த்தி இருக்கிறார்கள், நன்றாக வளர வேண்டும், ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே பெருக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தும் பொழுது அதற்கு தேவையானது விசுவாசம். அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் இந்த சபை மக்களுக்கும் அதிகமாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்றால் இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று அந்த அதிகாரத்திலே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இந்த விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் விசுவாசத்திலே வளருவதற்கு இடம் இருக்கிறது என்றுதான் பொருள். நான் அடைந்தாயிற்று பவுல் சொல்லுகிறார், அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனோக்குடைய வாழ்க்கையிலே அவன் நித்தியத்திற்குள்ளே கடந்து போகும் பொழுது நான் சொன்னேன், விசுவாசிகள் எதிர்காலத்திலே நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு நாளிலே கர்த்தர் வரும் நாளிலே நாமும் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்திலே பரிசுத்தவான்களோடு கூட, மரித்த பரிசுத்தவான்களோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதான் ராப்சர் என்று சொல்லுகிறார்கள். அந்த ராப்சர் அனுபவத்தை முதலாவது பெற்றவனும் ஏனோக்கு தான். உலகத்திலே ராப்சரை குறித்து விசுவாசிக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ராப்சரை குறித்து விசுவாசியாத மக்களும் இந்த உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஏனோக்குக்கு ஒன்று நிச்சயம், அவன் மரணத்தை பார்க்கவே இல்லை. கல்லறையை பார்ப்பதற்கு பதிலாக தேவ மகிமையை அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. முன்னோர்களுடைய காலகட்டம், அவர்கள் வாழ்ந்த நாட்கள் 930 வருஷம் அல்லது 969 வருஷம் அல்லது 800 வருஷம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த சைக்கிளை உடைத்தது ஏனோக்குக்கு மட்டும் அது எழுதப்படவில்லை. அவன் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
அதற்கு பின்பு அவன் மரணத்தை ருசி பாராமலேயே கர்த்தருடைய சமூகத்திற்கு அவன் சென்று விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தருடைய கிருபையை நாம் அதிகமாக நாம் வாஞ்சிப்போமே, ஆனால் நாமும் கூட இந்த நித்திய மரணத்தை ருசி பாராமலேயே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே போவதற்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. ஏனோக்கை பொறுத்தளவில் அவன் சரீர மரணத்தை பார்க்கவில்லை, ஆனால் கர்த்தரோடு கூட இருந்ததினாலே அவன் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிக் கொண்டே இருந்ததானே அந்த ஏனோக்கு அந்த குறித்த நாளிலே குறித்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அவனை தம் பக்கமாக சேர்த்து கொண்டார். ஆகவே இந்த உலகத்தில் இருந்து முதல் முறையாக விண்வெளிக்கு போய் பரலோகத்துக்கு போன ஒரு அஸ்ட்ரோநாட்னு கூட சொல்லலாம். ஏனோக்கை குறித்து சொல்லணும்னு சொன்னால், ஏன்னா அவன் விண்வெளியில் தான் போயிருக்கணும். இன்னைக்கு விண்வெளிக்கு போகலாம், பணம் கொடுத்தீர்கள் என்றால் விண்வெளியில் கொண்டு போய் ஒரு சுற்றிட்டு வந்து உங்களை கீழே கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது. ஆனால் கர்த்தரிலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் என்னவென்றால், நித்திய காலமும் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக. ஆகவே இந்த அருமையான நாளிலே உங்கள் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளாக நான் வாழ்த்துவதோடு இந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். யூதா நிருபத்திலே 14, 15 அந்த 2 வசனங்களை மட்டும் யாராயிலும் வாசிக்கும்படி. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், 15 தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான இந்த ஏனோக்கு கர்த்தர் வருகிறார், நியாயம் தீர்க்கும்படியாக வருகிறார். இந்த பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறதான சம்பவங்களை நீங்கள் குறித்து கேள்விப்படும் பொழுது சிலர் எண்ணுகிறார்கள் 3ஆம் உலகப் போர் வந்து விடுமோ என்று சொல்லி. ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் என்ன நினைக்கிறேன்னா, 3ஆம் உலகப் போரில் தான் நம்ம இருக்கிறோம். அது வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு, வித்தியாசமான முறையிலே நடந்து கொண்டிருக்கு. முதல் உலகப் போரோ 2வது உலகப் போரோ அதுக்கும் என்ன வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்க முடியும் சரித்திரத்திலே எப்படி நடந்தது என்று. ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே ஆண்டவர் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரும் பொழுது நாம் எல்லாரும் மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொட்டிருக்கிறது. விசுவாசிப்போம், இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தரோடு நெருங்கி உறவாட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கிறேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ள வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயல்
மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவசாயல் மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. இப்பொழுதும் நம்மத்திற்கான எட்வின் பிரபாகர் அவர்கள் முடிவு ஜெபம் செய்து நமக்கு ஆசீர்வாதம் கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து இந்த ஸ்தல சபையின் போது பாஸ்டர் ஜான் கெர்சோம் சில காரியங்களை நமக்கு அறிவிப்பார்கள். கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் ஆசீர்வாதமாக இந்த ஆலய பிரதிஷ்டையை அவருடைய பிரசன்னத்தினால் அலங்கரித்து வழிநடத்தி தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தையின் மேல் கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல ஆண்டருடைய இருதயமும் கண்களும் ஆசீர்வாதமும் கிரியைகளும் நிரம்பி இருக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சபை ஊழியங்கள் தேவ கிருபை பெற்று வளர்ந்து பெருகும்படி ஆவியானவர் அனுக்கிரகம் செய்கிறபடியினாலே கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல அனுக்கிரகப்படுத்தும்படி முடிந்தா கைத்தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல இந்த ஆலயத்தை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். போதகர் குடும்பத்தை, சபை மக்களை, இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கிருபை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படும் கிரியைகள் தொடர்ந்து நடப்பதாக. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தருடைய தாசர்களாக, விசுவாச குடும்பங்களாக நாங்கள் கூடி மகிழ்ச்சியோட ஆண்டவரே ஆரவாரத்துடனே ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீங்க. கர்த்தர் முன் சென்றீர், நீர் பிரசன்னராய் இருந்தீர், நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி கிரிய செய்தீர். உம்மை, உமது மகிமையை, உமது வல்லமையை, உமது வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக நன்றி. நன்றி தகப்பனே. இந்த இடம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற ஆயிரமான ஜனங்கள் ஆண்டவரே கவர்ந்து இழுக்கப்படுகிற ஒரு ஊழியமாக இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. பாஸ்டர் ஜான் கெர்சோம் அவர்களுக்காக, துணவியாருக்காக, குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரப்படுத்தி பலப்படுத்தி அவர்களையும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தாவே இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட விசுவாச ஜீவியத்திலும் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுவிசேஷமாய் பிரபலப்படுத்தி ஆத்துமாக்களை சுதந்தரிக்க தேவ ராஜ்யம் வல்லமையாய் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் 1000-10,000 வளர்ந்து பெருகுவதாக நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வந்த யாவரையும் ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் வந்த தலைமை போதகர் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏனோக்கு எப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை உம்மோடு பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு ஆண்டவரே வாழ்ந்த அந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து உம்மால் பயன்படுத்தப்பட நீர் விரும்பும் போது அல்லது உம்முடைய வருகை முந்திக் கொள்ளுமானால் மகிமையில் உம்மை சந்திக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபைதாரும், எல்லாருக்கும் கிருபைதாரும். இந்த இடத்தில் வந்திருக்கிற எல்லாரும் உமது இரத்தத்தால் கழுவப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ புத்திரர்களாக இருக்க, தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருக்க, சபையிலே தூண்களாக இருக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. விருந்து உபசரணைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த சபை மக்களோடும் ஊழியரோடும் குடும்பத்தோடும் என்றென்றைக்கும் நீடித்திருப்பதாக. ஆமென். முதலாவதாக தேவனாகிய கர்த்தருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
அடுத்ததாக வந்திருக்கிற எல்லா கணத்துக்குரிய தேவனுடைய ஊழியர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக தமிழ் பிரதேச தலைவராக இருக்கிற ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் ஐயா வந்ததற்காக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக தூத்துக்குடி மேற்பார்வையாளராக இருக்கிற ரெவரண்ட் எட்வின் பிரபாகர் பாஸ்டர் அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி கிழக்கு மண்டல தலைவராக இருக்கிற பாஸ்டர் டேவிட்சன் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மத்திய மண்டல தலைவராக இருக்கிற பாஸ்டர் ஜான் சிலவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி IPM சர்ச்சின் பிஷப்பாக இருக்கிற ஐயா ஸ்டீஃபன் அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்திருக்கிற எல்லா கணத்துக்குரிய போதர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நன்றி. வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக எனக்கு அதிகமாக ஊழியர்கள் தான் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் எல்லா ஊழியர்களையும் நிச்சயமாக வரணும்னு சொல்லியிருந்தேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த தூத்துக்குடி கோமஸ்புரம் சபை விசுவாசிகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஏரியாவில் இருக்கிற சுனாமிக்கால் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்காக இயேசு நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஆலயத்தை கட்டும்படி இடத்தை கொடுத்த பன்னீர்செல்வம் ஐயா, மகேஸ்வரி அம்மா அவர்களுடைய குடும்பத்திற்காக நான் மிகவும் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் இப்பொழுது வெளியூரில் இருக்கிறதுனாலே வர முடியவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, நம்முடைய சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர், என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சாமுவேல் ஜெபக்கனி அவர்களுக்காக இயேசு நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பாஸ்டரும் சின்ன வயதுலேருந்து அப்பாவும் அவங்க தான், ஆவிக்குரிய தகப்பனும் அவங்க தான். ஆகவே ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு ஆலயத்தை கட்டும்படி இந்த காரியங்கள்லாம் எனக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாவற்றையும் ஆலோசனை கொடுத்து என்னை வழி நடத்தினார்கள். கர்த்தர் ஆமென் அவர்களை பயன்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் உற்சாகமாய் ஆலயத்திற்கு என்று கொடுத்தார்கள். விசேஷமாக கிங் ஆஃப் க்ளோரிங்கிற ஸ்தாபனத்தின் மூலமாக பிரதர் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்காக அவங்களை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக உதவி செய்தார்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் பல தேவ ஊழியர்கள் கர்த்தர் ஆமென் உற்சாகமாய் இந்த ஆலயத்திற்கு என்று கொடுத்தார்கள். ஜீசஸ் சிலிம்ஸ் கொடுத்ததற்காக இயேசு நாமத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அதுபோல இன்றைக்கு வர முடியாத தலைவர்கள், அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக இருக்கிற ரெவரண்ட் சொர்ணராஜ் பாஸ்டர் அவர்கள் எனக்கு ஃபோனில் வாழ்த்துதலை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, செயலாளராக இருக்கிற ஸ்டான்லி மாணிக்கராஜ் பாஸ்டர் அவர்கள் SMS மூலமாக வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் இன்னும் அதிகமாக எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படியே கர்த்தர் எங்களை வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகச் செய்ய வேண்டும். திரளான ஜனங்கள், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக தொடர்ந்து எங்களுக்காக குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.